Hi dears, Assalamu alaikum. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு day in my life vlog தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீக்ல நடந்த எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். She's a Mona Lisa. Everyone's lining up to see. லாஸ்ட் ஒரு vlogல வந்து நம்ம ரோஸ் பிளான்ட்ஸ்லாம் வேற இடத்துல வச்ச மாதிரி காட்டியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பெருசாக எந்த க்ரோத்துமே இல்லை. எல்லாமே வந்து கொட்டி போச்சு. ஒரு இலை கூட இல்லாமல் வெறும் ஸ்டெம் மட்டும்தான் இருந்துச்சு. அதை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நான் வேற ரொம்ப ஆர்வமாக எடுத்து எல்லாத்தையும் மாற்றி வச்சிட்டேன்னா எல்லாமே செத்து போன மாதிரி ஆனது எனக்கு செக்க பயமாயிடுச்சு. திட்டு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து நான் ஒரு ஹேக் ஒன்று பார்த்தேன். இந்த மாதிரி ஆலோவேரா கட் பண்ணி அதோட டிப்பில் வச்சா நல்லா வரும், மறுபடியும் எல்லாமே க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எல்லாமே நியூவாக வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வந்து வேறு இடத்துல பிளான்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அப்போது லைட்டாக அந்த டிப் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஃபுல்லாக அதில் டிப் பண்ணிடுங்க. ஒரு 2 வீக்ஸ்லேயே நல்ல க்ரோத் இருக்கும். நியூவான பிரான்ச்சஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஹேர் பேக்குன்னு ஒன்று நான் வந்து பண்ணுறதே இல்லை. ஸோ இன்றைக்கி அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட்டாக வந்து ஆலோவேரா தான் இன்றைக்கி போடலான்னு எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு இப்போ ரீசெண்டாக ரொம்பவே ட்ரை ஆகிட்டு இருக்கனால இது கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது அடிஷ்னலாக நம்ம நிறைய ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே தனியாக ஒரு ஏதாச்சும் ஒரு எக் மாஸ்கோ இந்த மாதிரி என்ன போட்டாலுமே அதில் ஏதாச்சும் ஒரு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ரோஸ்மேரி ஆயில் கொஞ்சம், அப்புறம் பாதாம் ஆயில் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில், அப்புறம் நல்லெண்ணெய், இது எல்லாத்தையுமே தான் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆயில் போட்டால் கூட ஓகே தான். பட் ரொம்ப எதுவுமே போடாமல் வெறும் ஆலோவேரா, வெறும் கேர்டு அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஆயில் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக இந்த ரோஸ்மேரி ஆயில், பாதாம் ஆயில் இதெல்லாம் எல்லாத்தையும் கேஸ்டர் ஆயில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே ஹேர் க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். நான் காலேஜ் டைம்லலாம் வீக்கெண்ட் வந்தாலே இந்த மாஸ்க் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ தான் நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இது கூடவே நீங்கள் எக் ஒயிட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே நல்லா க்ரோத் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் அதெல்லாம் ஆட் பண்ணல, வெறும் ஆயில் வச்சு தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்துட்டு நான் கொஞ்சம் டைப்ரைட்டிங் கிளாஸ் வரைக்கும் போக வேண்டியிருந்தது. ஜூனியர் இங்கிலீஷ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக போயிருந்தேன். கொஞ்ச நாளாக ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போலே கிரேவிங்காக இருந்துச்சு. அதனால் வரும்போது வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தேன். அன்றைக்கி வந்து வெனிலா ஃப்ளேவர் இல்லை, வேறு மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்ருவேன், அம்மா வந்து வெனிலா தான் சாப்பிடுவாங்க. அதுக்காக வந்து தேடிட்டு இருந்தேன். ஸோ பிளாக் கரண்ட் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நைட்டுக்காக வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நானும் 2-3 தடவை அந்த சூப்பர் மார்க்கெட் போவேன். ஆனால் எப்போவுமே அந்த வால் ஸ்டிக்கர் வாங்குறதுக்கு மறந்துகிட்டே வருவேன். நெக்ஸ்ட் டைம் அது போகும்போது வாங்கிட்டு வரணும். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம். அந்த வால் ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும்ல, ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணிட்டு நான் அதில் ஸ்டிக்கர் ஒட்டிடலான்ட்டு தான் பிளான் வச்சுருந்தேன். கிச்சன் டெக்கர் வீடியோ அதெல்லாம் பார்த்து தான் இந்த ஐடியா வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ என்ன தான் வந்து டைல்ஸ்லேயே இருந்தாலும் அந்த ஆயிலோட பேச்சஸ்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அப்போ வந்து எறும்பு வர்றதுக்கு நிறையா சான்ஸ்லாம் இருக்கும். அதை அப்பப்போ க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டிக்கர் நம்ம ஒட்டிட்டோம்னா அது மேலே தான் இருக்கும். அப்புறம் நம்ம ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு பிஃபோரில் எடுத்தது தான். ஸோ அப்போ நிறைய பூ பூத்துருந்துச்சு நான் ட்ரிம் பண்ணி விட்டப்போ. ஸோ இப்போ மறுபடியும் இதெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் ட்ரிம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இன்ஷால்லா நெக்ஸ்ட் வந்து பூ வரும். நான் அதை சீக்கிரமாகவே காட்டுறேன். முக்கியமான விஷயம் வந்து இந்த பிளான்ட்டுக்கு நான் எந்த ஃபெர்டிலைசருமே தரல. வெறும் தண்ணி மட்டும் தான் விடுவேன் எப்பவுமே ஈவினிங் டைமில். ஸோ ட்ரிம் பண்ணி விட்டனால மட்டுமே இவ்வளோ பூ இருந்துச்சு. ஸோ நம்ம ரோஸ் பிளான்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி பெருசாக இதுக்கு கேர் கொடுக்கவே தேவையில்ல. நார்மலாக நம்ம விட்டு இந்த ட்ரிம்மிங் மட்டும் பண்ணாலே போதும். நிறைய பூ வந்து கிடச்சிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மல்லிகைப்பூ வந்து எல்லா ஃப்ளார்ஸ் இருந்தாலும் அது அது ஒன்றே ஒன்று இருந்தால் கூட அவ்வளோ ஸ்மெல்லியாக இருக்கும் அந்த பிளேஸே. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான பிளான்ட்டு. கண்டிப்பாக எல்லாருக்குமே அது ஒரு ஃபேவரட்டான ஃப்ளாராக தான் இருக்கும். நான் இது வரைக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து பெருசாக இந்த ட்ரெஸ் மாதிரிலாம் எடுத்ததில்லை. ஸோ அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் நீட் இருந்தனால நான் ஆன்லைனில் ஏதாச்சும் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்போ மீஷோவில் தான் இந்த குர்த்தி வந்து நான் பார்த்தேன். ஸோ இது வரைக்கும் இந்த செட் குர்த்தி எதுவுமே நான் வாங்கினதில்லை. ஒரே ஒரு டாப் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து வித் துப்பட்டா அண்ட் பாட்டமோட தான் நமக்கு வரும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 600 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா பெருசாக இதில் எனக்கு வந்து ஒழுங்காக வருமா என்னன்றதெல்லாம் டவுட்டாக தான் இருக்கும். எப்போவுமே இந்த ப்ராடக்ட் போட்டாலுமே எனக்கு மீஷோவில் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். ஒன்று அந்த மெட்டீரியல் வைஸ் வந்து நல்லா வராது, இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் டிஃபெக்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்குமோன்ற பயத்தில் தான் இருப்பேன். ஆனால் வந்தது வந்து கரெக்டாக ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ இந்த டைமும் அதே மாதிரி நான் வந்து பார்த்த மாதிரியே கரெக்டாக வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த குர்த்தியில் வந்து நல்லா நெக் ஃபுல்லாக டிசைன் வந்துட்டு குட்டி குட்டி ஃப்ளார்ஸாக அந்த ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாக வரும். அதுக்கப்புறம் நமக்கு ஹேண்ட்ஸோட எண்டிங்கில் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி பேக் சைடில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் ப்ளைனாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து லைனிங் கிடையாது. பட் ஆனால் விசிபிளாக எதுவும் தெரியல, நல்லா திக்காக தான் இருந்தது. இதோட துப்பட்டா வந்துட்டு ஒரு மாதிரி ஆர்கன்ஸா கிளாத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு லைட்டாக. இதோட பாட்டம் வந்து பேக் சைடில் இந்த மாதிரி ஃப்ரில் வச்ச டைப்லையும், ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி நார்மலான ஸ்டிச்சில் இருக்கிற மாதிரி இருந்தது. நான் வந்து எல் சைஸ் தான் பிக் பண்ணியிருந்தேன். சம்டைம்ஸ் எம் போடும்போது எனக்கு ஏதோ ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ எல்னால் கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ஹைட் வைஸ் கொஞ்சம் வந்து டிஸ்டர்பாக இருக்கும், கரெக்டாக வராது. அதனால தான் ஓவரால் அந்த ப்ரைஸ்க்கு வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பாய் பாய்.